பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதியன்று சென்னை பெரம்பூரில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அவரது மைத்துனரும் திமுக ஆதரவு வழக்கறிஞருமான அருள், ரவுடி திருவேங்கடம், திருமலை மற்றும் கூலிப்படையை சேர்ந்த செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், கோகுல், விஜய், சிவசக்தி என 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் திருவேங்கடம் என்பவர் போலீசார் பிடியில் இருந்து தப்பியோடிய போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதில் இருந்து தமிழகத்தில் ரவுடிகளை அடக்கி ஒடுக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக செயலாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி, திருநின்ற ஊரை சேர்ந்த திமுக பிரமுகரின் மகன் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கஞ்சா வியாபாரியும் பாஜகவை சேர்ந்தவருமான பெண் தாதா அஞ்சலை என்பவர் தலைமறைவாகி உள்ளார். இவர்களில் மலர்கொடி என்பவர் அதிமுகவில் முக்கிய புள்ளியாக வலம் வந்தவர். தோட்டம் சேகர் என்பவரின் மனைவி ஆவார். கடந்த 2001ஆம் ஆண்டு தோட்டம் சேகர் மயிலாப்பூரை சேர்ந்த சிவகுமார் என்ற ரவுடியால் கொலை செய்யப்பட்டார். சேகர் கொலையான போது அவரது மகன்கள் அழகுராஜுக்கு 5 வயது, பாலாஜி என்பவருக்கு 3 வயது. தன் கணவரை கொலை செய்தவரை பழி தீர்க்க வேண்டும் என பல வருடங்களாக காத்திருந்த மலர்கொடி மகன்களுக்கு பாலுடன் சேர்த்து பகையையும் ஊட்டி வளர்த்துள்ளார். இதையடுத்து தந்தையின் மரணத்திற்கு காரணமானவர்களை கொலை செய்ய முடிவெடுத்தனர். அதன்படி 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் பிரமுகரான அப்பாஸ் என்பவரை அழகுராஜ், பாலாஜி ஆகியோர் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பதிலடி தரும் விதமாக அப்பாஸின் ஆதரவாளர்கள் மலர்கொடி, அழகுராஜ் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்று தோல்வியடைந்தனர். பின்னர் 2021ஆம் ஆண்டு மயிலாப்பூர் சிவகுமாரை வெட்டி கொலை செய்த அழகுராஜ், பாலாஜி இருவரும் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இவ்வாறு குற்றப்பின்னணி கொண்ட மலர்கொடி சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் எதிரிகளான வழக்கறிஞர் அருளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அருளிடமிருந்து மலர்கொடிக்கு 50 லட்சம் ரூபாய் கைமாறியதாகவும் கூறப்படுகிறது. வழக்கறிஞர் மலர்கொடி கைதானதைத் தொடர்ந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார். அதே நேரம் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஹரிஹரன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். மேலும் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி செயலாளருமான பெண் தாதா அஞ்சலியை பிடிப்பதற்கும் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கின்றனர். ஆக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக, திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு வருவதால் பரபரப்பு அதிகரித்து வருகிறது.